ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியாவில் தங்கம் வைத்திருக்கும் விதிமுறைகள் முழுமையான விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ஒருவர் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் என்று எந்தவிதமான சட்டப்பூர்வ உச்சவரம்பும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. ஒருவர் தங்கத்தை தங்களின் சட்டப்பூர்வ வருமானத்தில் வாங்கியிருந்தாலோ அல்லது பரம்பரை வழியாக பெற்றிருந்தாலோ அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தங்கம் வைத்திருக்கலாம். இதற்கு வருமான வரித்துறை எந்த தடையும் விதிக்காது. ஆனால் அந்த தங்கம் எவ்வாறு பெறப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை வைத்திருப்பது மிகவும் முக்கியம். வருமான வரித்துறையின் கீழ் செயல்படும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் CBDT சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. வருமான வரி சோதனையின் போது குறிப்பிட்ட அளவு தங்கம் நகைகள் இருந்தால் அவற்றுக்கு ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். அந்த வழிகாட்டுதலின்படி திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை, திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வரை மற்றும் ஆண்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 100 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம். எனினும் இது சட்டப்பூர்வ வரம்பு அல்ல. இது வெறும் பறிமுதல் செய்யாமல் இருக்கப்படும் அளவாகும். இதை மீறி தங்கம் வைத்திருந்தால் அது சட்டவிரோதம் அல்ல, ஆனால் அதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டியிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்கம் வைத்திருந்தும் அதற்கான ஆவணங்கள் இல்லாவிட்டால் வருமான வரித்துறை அதன் மூலத்தை பற்றி கேள்வி எழுப்பும். அந்த நேரத்தில் குடும்பத்தின் பொருளாதார நிலை, பாரம்பரியம் மற்றும் சமூக அந்தஸ்து போன்றவற்றையும் கருத்தில் கொண்டு அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். சரியான விளக்கம் அளிக்க முடியாவிட்டால் அந்த தங்கம் பறிமுதல் செய்யப்படவும் அபராதம் விதிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது. இந்தியாவில் பலரிடம் உள்ள தங்கம் பரம்பரை வழியாகவோ அல்லது திருமணத்தின் போது பரிசாகவோ கிடைத்திருக்கும். இத்தகைய தங்கங்களுக்கு ரசீது இல்லாத சூழலில் உயில், குடும்ப சொத்து பிரிப்பு ஆவணங்கள், பரிசு பத்திரங்கள், திருமண புகைப்படங்கள் மற்றும் நகை மதிப்பீட்டு சான்றிதழ்கள் போன்றவை ஆதாரமாக பயன்படுத்தப்படலாம். மேலும் இந்த தளர்வுகள் தங்க நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தங்க காசுகள், தங்க கட்டிகள் அல்லது பிஸ்கட்கள் போன்றவற்றை வைத்திருந்தால் அவற்றுக்கு 1 கிராம் இருந்தாலும் கூட சரியான ரசீது அல்லது ஆவணம் கட்டாயமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவை எளிதில் பறிமுதல் செய்யப்படலாம். வைரங்கள் மற்றும் பிற விலை உயர்ந்த கற்களுக்கும் இதே விதி பொருந்தும். தங்கம் வாங்கும் போது சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பணம் செலுத்தக்கூடாது. அதற்கு மேல் தொகைகள் வங்கி பண பரிவர்த்தனை மூலம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். பெரிய அளவில் நகை வாங்கும் போது பான் கார்டு விவரங்களை வழங்குவது அவசியம். மேலும் வாங்கிய ரசீதுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதுடன் அவற்றை டிஜிட்டல் வடிவிலும் சேமித்து வைத்திருப்பது எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க உதவும். முடிவாக, தங்கம் வைத்திருப்பது சட்டவிரோதம் அல்ல, ஆனால் அந்த தங்கம் உங்கள் சட்டப்பூர்வ வருமானத்தில் வாங்கப்பட்டது அல்லது பரம்பரையாக கிடைத்தது என்பதை நிரூபிக்க முடிவு செய்வது மிகவும் அவசியம். சரியான ஆவணங்களை பராமரிப்பது வருமான வரித்துறை தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். ஸோ தங்கம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பட் அது எப்படி வந்தது, வாங்கினீங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை பறிமுதல் யாரும் உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை செய்ய மாட்டாங்க. அதுக்கு ப்ராப்பராக கணக்கு காட்டியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.